தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் மாடியூல் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அதுக்கான கோடிங்கை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை எப்படி நம்ம பிக் மைக்ரோகண்ட்ரோலரோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கூகுள் குரோம் வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணல. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒன்லி ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுங்கள். வித் அடினோ மாடியூலோட இன்டர்ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் வாங்க. ஏன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து அவுட்புட் வராது. அதனால் வித் வந்து அடினோ இன்டர்ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் TX RX அந்த கம்யூனிகேஷன் மட்டும் தான். அப்போ நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் வந்து 12 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கும், அதுவே வந்து 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், TX RX ரெண்டு அவுட்புட் எடுத்துக்கலாம். அப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டில் என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்மிட் மட்டும் தான் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணி பிக் மைக்ரோவோட கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ இதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் மாடல் ஒரு சிலருக்கு வந்து இந்த சர்க்யூட் தெரிஞ்சு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சர்க்யூட் வந்து மேக்ஸிமம் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே அடினோ போர்டு இன்டர்ஃபேஸ் பண்ணால் ஃபிங்கர் பிரிண்ட் மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான கோடிங் தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த சர்க்யூட் வந்து TX RX கம்யூனிகேஷன் அவுட்புட் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 5 வோல்ட்டு கிரவுண்டு TX RX ஓகே இந்த பின்ஸ் மட்டும் கொடுங்க. நீங்கள் 3.3 வோல்ட் வந்து கொடுக்க வேணாம். கிரவுண்டு TX 5 வோல்ட் இது மட்டும் கொடுத்தா போதும். இந்த 5 வோல்ட் அவுட்புட் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவீங்க, நம்மளுடைய மைக்ரோகண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் நம்ம பின் கொடுத்துருப்போம். அந்த இடத்துல கொடுத்துருங்க. அதுமாதிரி TX எடுத்துகிட்டு போய் RX கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவுட்புட் செக் பண்ணலாம். அந்த கோடிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரோலர் கோடிங்குமே என்ன இப்போ இனிஷியலாக ஆஸ் இன்குவல் pic.h ஓகே பிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அன்சைன்டு கேர் டேட்டான ஒரு என்ன பண்ணிக்க டம்மி வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ABC அப்படி என்ன பண்ணி ஒரு சில வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு செக் A = 1 அப்போது டம்மி வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலாக 1 நான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா RS RW EN இன்னும் 3 LCDக்கான பின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD கமாண்ட் ஃபங்க்ஷன் தான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் 4 பிட் LCD யூஸ் பண்ணுறதுனால 2 டைம் நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, LCDக்கான கோடிங் லிங்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், LCDக்கான ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LCD டேட்டா ஃபங்க்ஷன் இதில் என்ன பண்ணுங்க 2 4 பிட் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா LCD இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ நான் வந்து 4 பிட் LCD யூஸ் பண்ண போகிறேன்னா இல்லை 8 பிட் LCD யூஸ் பண்ண போகிறேன்னா அந்த கமாண்டு ப்ளஸ் வந்து நான் டிஸ்பிளே ஆன் கர்சர் ஆஃப் அந்த கமாண்ட் ரைட் பண்ணுறதுக்காக 0x06 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 0x0C அப்படின்னா தான் டிஸ்பிளே ஆன் கர்சர் ஆஃப், 0x06 அப்படின்னா என்னன்னா டேட்டா என்ட்ரி மோடு. ஓகே, அப்போ டேட்டா வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். 0x01 அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன் அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இது எதுக்காக நான் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேட்டா வந்து என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்காக வாங்கி அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக LCD டிஸ்பிளே ஃபங்க்ஷன் தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ கான்ஸ்ட் அன்சைன்டு கேர் ஆஃப் ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், நான் எல்லா வீடியோலையுமே அதே தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அதையே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்டரப்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இன்டரப்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் லாஸ்ட்டாக மெயின் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மெயின் லூப்புக்கு போகிறேன். அதுக்கு மாதிரி GSM யூனிட். ஓகே, GSM யூனிட்டில் என்ன பண்ண போகிறேன், சீரியல் கம்யூனிகேஷன் வந்து நான் எனேபிள் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ TXSTA = 0x24 RCSTA 0x90 பாட் ரேட் வந்து செட் பண்ணுறேன் 9600 நம்ம யூஸ் பண்ணுற ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாட் ரேட் வந்து 9600. ஓகே, அதோட ஆஸ்கி வேல்யூ தான். ஓகே, கன்வர்ஷன் பண்ணி என்ன பண்ணுங்க, அந்த வேல்யூ வந்து 25 நான் கொடுத்துருக்கேன். குளோபல் இன்டரப்ட் எனேபிள், பெரிஃபரல் இன்டரப்ட் எனேபிள், ரிசீவ் இன்டரப்ட் எனேபிள் 3மே என்ன பண்ணுங்க எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, பெரிஃபரல் இன்டரப்ட்டும் குளோபல் இன்டரப்ட் என்ன பண்ணணும், டிஃபால்ட்டாக நீங்கள் எனேபிள் பண்ணியே ஆகணும். ரிசீவ் இன்டரப்ட் எனேபிள் வந்து நீங்கள் என்ன கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்டரப்ட்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணால் போதும். ஓகே, அடுத்து வாய்டு மெயின். இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் TRISB = 0x00 அப்போ நான் இன்ஸ்லாம் அந்த பின்ன எல்லாமே என்ன பண்ணுங்க லோவில் வச்சுருக்கேன். ஏன்னா எதுவுமே இன்புட்டாக யூஸ் பண்ணல, அவுட்புட்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஆனால் நம்ம இந்த இதில் என்ன பண்ணல, எந்த ஒரு இன்புட்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த B போர்டே நமக்கு தேவையில்லை, ஒன்லி C போர்ட் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, அப்போ C போர்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், TRISC = 0x80 அப்போது நான் RC7 வந்து நான் இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து D போர்ட் வந்து நான் LCDக்காக யூஸ் பண்ணுறேன். அடுத்து LCDயை யூனிட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 milliseconds வெயிட் பண்ணிவிட்டு GSM வந்து நான் இன்ஸ்டேஸ் பண்ணிட்டேன். ஓகே, சீரியல் கம்யூனிகேஷனை இன்ஸ்டேஸ் பண்ணியிருக்கேன். சீரியல் கம்யூனிகேஷனுக்கான கோடிங் லிங்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், சீரியல் கம்யூனிகேஷனில் ஏன் நான் SBBRG வந்து 25 செட் பண்ணுறேன் அதுக்கான ஃபுல் லைனை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைனோட கேட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD கமாண்ட் 0x80 இல்லை 2 டைம்ஸ் ரைட் பண்ணால ஒரு டைம் வந்து நான் என்ன பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். 0x80 என்ன பண்ணுங்க, ஃபிங்கர் பிரிண்ட் இன்டர்ஃபேஸ் PIC16F877A ஃபார் லூப்பில் என்ன பண்ணுங்க, அந்த டேட்டா வந்து ஷிஃப்ட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்செர்ட் யுவர் ஃபிங்கர் அப்படிங்கிறதா இன்செர்ட் ஃபிங்கர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒயில் ஆஃப்
1 a equal to 1 ஓகே நான் a equal to 1ன்னு போட்டிருக்கேன். அப்போ a equal to 1னா நான் இங்கே இன்புட் ரீட் பண்ணவே இல்லை, எந்த ஒரு சுவிட்சுமே நான் ரீட் பண்ணல. எப்படி நான் a equal to 1ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் வந்து இன்டரப்ட்டில் ரைட் பண்ணியிருக்கேன். கோடிங் வந்து இன்டரப்ட். அப்போ இன்டரப்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா RCIF equal to 1. அப்போ RCIF equal to 1 இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் உள்ளே வரோம். உள்ளே வந்துட்டு RCIF equal to 0. அப்போ ரிசீவ் இன்டரப்ட் வந்து என்ன பண்ணுவேன், இன்ஸ்டால் ஜீரோ பண்ணுவேன். ஏதாவது நான் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுனா என்ன ஆகும், டேட்டா வந்து 1ன்னு வரும். நான் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலைனால என்ன ஆகாது, எந்த ஒரு டேட்டாஸுமே வராது. அப்போ நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுனா 1, அடுத்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆனால் மட்டும் தான் 1. ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகலாம் அப்படின்னா 0ன்னு தான் வரும். ஓகே, அப்போ RCIF equal to 0 பண்ணிட்டேன். அடுத்து ரிசீவ் ரிஜிஸ்டரில் வர டேட்டா வந்து என்ன பண்ணுறேன், டேட்டாங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணிட்டு டேட்டாங்கிற வேரியபிளில் வந்து 1ன்னு டேட்டா வருதா. ஏன்னா எப்பயுமே நம்ம சீரியல் கம்யூனிகேஷன் டேட்டா எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு கேரக்டராக மட்டும் தான் இருக்கும். ஓகே, இண்டிஜுவலாக இருக்காது. அதனால் என்ன பண்ணேன், அந்த கேரக்டரை வந்து நான் என்ன பண்ணேன், சிங்கிள் கோட்ஸ் போட்டு செக் பண்ணுறேன். அப்போ டேட்டா ஈக்குவல் டு 1, செக் ஏ ஈக்குவல் டு 1. அப்போ செக் ஏங்கிற வேரியபிள் 1 இருந்து டேட்டாங்கிற வேரியபிள் 1 இருந்தால் ஏ ஈக்குவல் டு 1 பண்ணேன். அதேமாதிரி 2 இருந்துச்சு அப்படின்னா பிங்கிற வேரியபிளாக 1 பண்ணேன். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் நாட் மேட்ச் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், 0ன்னு வரும். அப்போ 0ன்னு வரப்போ சி ஈக்குவல் டு 1. அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் நாட் மேட்ச்னா என்ன பண்ணுவாங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, அந்த ஏ ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத நான் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ இஃப் ஏ ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேட்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏ ஈக்குவல் டு 0 பண்ணிட்டேன். உள்ளே வந்து ஒரு டைம் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறத 0 பண்ணிட்டு 0x01 வந்து எல்சிடியை கிளியர் பண்ணிட்டு 0x80ல் ஃபிங்கர் பிரிண்ட் 1 C0ல் என்ன பண்ணிட்டேன், மேட்ச் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டேன். செக் ஏங்கிற வேரியபிள் வந்து 1 பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து லூப்புக்குள்ளே வந்தோடனே 0 பண்ணோம். எகைன் அந்த மறுபடியும் நான் ஃபிங்கரை வச்சுனா எனக்கு செக் பண்ணோம்ல, அப்போ அதுக்காக என்ன பண்ணேன்னா செக் ஏ ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன். அடுத்து 3 மில்லிசெகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு எகைன் இன்செட் ஃபிங்கர் அப்படின்னு நான் போட்டுருக்கேன். அப்போ என்ன ஆகும், எகைன் இன்செட் ஃபிங்கர்னு ஷோ ஆகும். அடுத்து b ஈக்குவல் டு 1. அப்போ b ஈக்குவல் டு 1னா என்ன பண்ணுங்க, செகண்ட் ஃபிங்கர். அப்போ ஃபிங்கர் 2 வந்து மேட்ச்டு அப்படின்னு போட்டு செக் ஏ ஈக்குவல் டு 1 மறுபடியும் நான் 1 பண்ணிட்டேன். அடுத்து இன்செட் ஃபிங்கர். அப்போ சி ஈக்குவல் டு 1. அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் நாட் மேட்ச்டு. ஏன்னா வந்து இதில் 3, 4, 5 அப்படின்னு நான் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, எவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட் வேணுமோ அவங்களால ஆட் பண்ண முடியும். மேக்ஸிமம் அவரோட மெமரி கெப்பாசிட்டியை பொறுத்து என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் 50 ஃபிங்கர்ஸ் வரைக்கும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். இல்லை ஓகே இதோட அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி டிவைஸோட ரேட் வந்து அதிகமாகும். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், 2 ஃபிங்கர் மேட்ச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 3வது ஃபிங்கர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதே ஃபங்க்ஷனாக காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் CDE அப்படின்னு என்ன பண்ணலாம், வேரியபிள்ஸோட நேம் மட்டும் மாற்றிங்க. இப்போ C ஈக்குவல் டு 1 இருக்கப்போ என்ன பண்ணேன், 0ன்னு எனக்கு டேட்டா இது இன்டரப்ட்டில் ரிசீவ் ஆகிருக்கும். ரிசீவ் ஆன உடனேயும் நான் ஃபிங்கர் பிரிண்ட் நாட் மேட்ச் அப்படின்னு போட்டேன். அடுத்து நான் கரெக்டான ஃபிங்கர் வச்சாலும் என்ன ஆகும், ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் அப்படின்னு கரெக்டாக வரும். ஓகே, 1, 2 2 ஃபிங்கரில் நீங்கள் எது வச்சாலும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபிங்கர் வைக்கணும், செகண்ட் ஃபிங்கர் வைக்கணும், அடுத்து 0 ஃபிங்கர் பிரிண்ட் நாட் மேட்ச் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. கோடிங் வந்து நீங்கள் எப்படி ரன் பண்ணாலும் கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லை எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ வந்து இதுக்கான கோடிங் வந்து கம்பைல் பண்ணுறேன். கோடிங் வந்து கம்பைல் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ அந்த கோடிங் பார்த்திங்க அப்படின்னா கம்பைல் ஆகிடுச்சு, பில்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சிமுலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டெர்மினல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து GSM ரிசீவ், GSM TX. ஓகே, நான் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான மாடியூல் தான் ரைட் பண்ணேன். அது என்ன பண்ணல, கோடிங் வந்து நான் எடிட் பண்ணப்போ சேவ் பண்ணல. அதனால் வந்து என்ன இருக்குது, GSM ரிசீவ், GSM TXன்னு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், இதுக்கான கரெக்டான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த சிமுலேஷன் என்ன பண்ணுறேன், மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு வந்து நான் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படிங்கிறது என்ன ஆகும், ஸ்க்ரோலிங் ஆகும். இதில் எந்த விஷயமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறதுக்கு அவர் வெர்ச்சுவல் மேலே தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெர்ச்சுவல் மேலே நான் 1, 2 டைப் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணலாம், ரியல் டைமில் வந்து ஃபிங்கரை வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணலாம். அப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் வந்து நீங்கள் என்ன மாடியூல் வாங்கிருக்கணும் அதை எனக்கு என்ன பண்ணலாம், ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்புனீங்கன்னா அதில் எப்படி நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஏன்னா சிமுலேஷனில் போடுறதுனால அதை வந்து உங்கள்கிட்ட இன்டிமேட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஹார்ட்வேர் கையில் வச்சுருக்கேன், அதில் எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், 0ன்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் நாட் மேட்ச்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், 1ன்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இல்லை 2ன்னு கூட நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ 2ன்னு ஃபஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் 2 மேட்ச்டு. அடுத்து என்ன பண்ணுறேன், 0 ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் நாட் மேட்ச்டு. எகெயின் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச்டு. ஓகே, அப்போ நமக்கு இன்டர்ப்ட்டில் கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் எந்த விஷயமே இல்லை. இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மள அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சீரியல் கம்யூனிகேஷன் என்ன கோடிங் ரைட் பண்ணிவிட்டு அது வந்து இன்டர்ப்ட் எனேபிள் பண்ணாமே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இன்டர்ப்ட் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணீங்க அப்படின்னா கோடிங் வந்து ஒர்க் ஆகாது. அதில் சம் வேல்யூஸ் மட்டும் தான் ரிசீவ் ஆகாமே தவிர ஃபுல்லாக நீங்கள் என்ன லைன் சென்ட் பண்ணுறீங்களோ அந்த லைன் வந்து ஒர்க் ரிசீவ் ஆகாது. ஓகே, அதனால் நீங்கள் வந்து இன்டர்ப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிசீவ் இன்டர்ப்ட் எனேபிளாக நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும் தான் என்ன ஆகும், இன்டர்ப்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மேக்ஸிமம் கோடிங் போட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.